அவ கொட்டத்தை அடக்குற மாதிரி என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு. அந்த துளசி வீட்டுக்கு வந்ததும் அத பைரவி அத்தை கிட்ட காட்டி அவ கொட்டத்தை நான் அடக்குறேன். என்ன எவிடன்ஸ் இருக்கு? காட்டு. இத பாருங்க. இங்க லவ்வர்ஸ் 2 பேர் வந்தாங்களா? வந்தாங்கண்ணே. என்ன சொன்னாங்க? 2 பேரும் இளநீ கேட்டாங்க. நான் கொடுத்தேன். குடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? ஆமா. என்ன சொன்னாங்க? எங்களை தேடி ஒரு குரூப் வரும், வந்து எங்களை பத்தி விசாரிக்கும். விசாரிச்சா என்ன? வேற வேலை வெட்டி இருந்தா போய் பாரியா, உன்னால என்ன பிடிக்க முடியாது. பரிகாரம் முடிஞ்சு வீட்டுக்கு போன உடனே இந்த எலுமிச்சம்பழத்துல விளக்கேத்தணும், மறந்துடாம விளக்கேத்துங்க. லக்ஷ்மி, இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? இளநீ கடையில விஸ்வா இருக்கிறத அந்த துளசி எனக்கு அனுப்புனா. கோவில்ல விஸ்வமாமா இருக்கிறத துளசிய மாட்டி விடணும்னு நான் எடுத்தேன். என்ன சொல்ற? ஆமா சின்னத்தை. சரி, இந்த வீடியோவை வச்சு எப்படி துளசியோட கொட்டத்தை அடக்க போற? சின்னத்தை, துளசி குலதெய்வ கோவிலுக்கு மாயக்கண்ணன் கூட போனதா தானே அத்தை நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை பைரவி அத்தை கிட்ட காட்டினா விஸ்வமாமா போனது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பைரவி அத்தையோட ஆட்டம் ஆரம்பமாயிடும், துளசியோட கொட்டமும் அடங்கிடும். சூப்பர் லக்ஷ்மி. அம்மா, லக்ஷ்மி எங்க? இப்ப வந்துருவாமா. எவ்வளவு நேரமா? போய் கூட்டிட்டு வா போ. சரிம்மா. வாமா, போய் பூஜை பண்ணலாம். சரி. அத்தை, வீட்டுக்கு போனதும் இந்த எலுமிச்சை பழத்துல விளக்கேத்தணும்னு அங்க இருந்த ஐயர் சொன்னாரு. அப்படியா? கொடு. நம்ம வீட்டுக்கு வந்த ஐயர் விளக்கேத்தி பூஜை பண்ணணும்னு சொன்னாரே தவிர எலுமிச்சம் பழத்துல விளக்கேத்தி பூஜை பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. துளசி, சாமியை கும்பிட்டு விளக்கேத்துமா. துளசி, நீ இரு. லக்ஷ்மி, நீ போய் சாமி கும்பிட்டுட்டு விளக்கேத்து. தீப்பெட்டியை கொடு. லக்ஷ்மி, ஒரு நிமிஷம். என்ன பைரவி, நம்ம ஐயர் என்ன சொன்னாரு? யாரு பரிகாரம் பண்ணாங்களோ அவங்கதான் வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணோம்னு சொன்னார்ல? ஆமா, சொன்னாரு. அப்புறம் எதுக்கு லக்ஷ்மியை பூஜை பண்ண சொல்ற? பரிகாரம் பண்ணது துளசி, அவதான் விளக்கேத்தணும். அவ பரிகாரம் பண்ணிட்டு வந்ததே லக்ஷ்மிக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு தான். அதனால இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற லக்ஷ்மி விளக்கேத்துறதுனால ஒரு தப்பும் கிடையாது.
அது சரி பைரவி, ஆனா துளசி கோயில இருந்து கொண்டு வந்த எலுமிச்சம்பழம் அது. அதுல லக்ஷ்மி கையால விளக்கேத்தி வச்சு விஸ்வா வாழ்க்கையில விளையாடாத. நான் விஸ்வா வாழ்க்கையில விளையாட மாட்டேங்க. ஐயர்கிட்ட கேட்டுட்டேன். லக்ஷ்மி விளக்கேத்துறதுனால எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி பைரவி? அது எப்படி இது எப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க. லக்ஷ்மி தான் விளக்கேத்துவா. லக்ஷ்மி, நீ விளக்கேத்து. ம். மாமா சார், என்ன துளசி இது? லக்ஷ்மி விளக்கேத்துறா? அத்தை தான் நான் வேண்டாம், இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற லக்ஷ்மியே ஏத்துட்டுன்னு சொல்லிட்டாங்க. எது பண்ணாலும் அதுல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறதே அம்மாக்கு வேலையா போச்சு. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா, நல்லா இரு. லக்ஷ்மி, நீ நினைச்சதும் நான் நினைச்சதும் கூடிய சீக்கிரமே நடக்கும். ம்? சின்னத்த போன கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பாக்குற? நீ என்னதான் கஷ்டப்பட்டு பரிகாரம் பண்ணிட்டு வந்தாலும் கடைசியில யார் விளக்கேத்தினதுன்னு பாத்தியா? எப்படி அத்தை மனசுல நான் தான் மருமகன்னு ஸ்ட்ராங்கா இருக்கேனா? பேபிமா, இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா உனக்கு பேஸ்மெண்ட் வீக்கால இருக்கு. என்ன சொல்ற? அதாவது விஸ்வா மனசுல நீ இல்லல, அத சொன்ன. இப்போ இல்ல, ஆனா கூடிய சீக்கிரம் இருப்பேன். கான்ஃபிடன்ஸ். என்ன நக்கலா? அதாவது நான் பண்ற காமெடி நீ பண்றல, அத சிரிப்பு வந்துருச்சு. சிரிடி, நல்லா சிரி. சரிடி. நீயும் விஸ்வா மாமாவும் சேர்ந்து கோயிலுக்கு போனது பைரவி அத்தைக்கு தெரியாதுல்ல? இளநீர் கடையில இருக்கும்போது அனுப்பின வீடியோவையும் கோவில்ல 2 பேரும் ஒன்னா பரிகாரம் பண்ணும்போது எடுத்த வீடியோவையும் இப்பவே அத்தை கிட்ட காட்டி உன் சிரிப்ப நான் அடக்குறேன். என்ன இப்ப என்னென்ன பண்றது? இந்த வீடியோவை மட்டும் அத்தை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், செத்தும். ஏய் நீ இரு, நான் ஏதாவது பண்றேன். ஏய் லட்சுமி, லட்சு ஒரே ஒரு நிமிஷம். நீ பரிகாரத்தை தடுக்க எவ்வளவு பண்ண, அதெல்லாம் நாங்க அம்மா கிட்ட சொன்னோமா என்ன? இல்லல்ல. இங்க பாரு, நம்ம சண்டைகள் நம்ம கூடவே இருக்கணும், சரியா?
அம்மா கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாது, செல்லம்ல. ஏய், உங்கள மாதிரி எல்லாம் என்னால இருக்க முடியாது. எது? ஏய் ஏய் லட்சுமி, ஏய் அண்ணே, என்னன்னாச்சு? அத்தை, அத்தை, அத்தை கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. ஏய் லட்சுமி லட்சுமி லட்சுமி, அத்தை. ஏய் லட்சுமி ப்ளீஸ் கூப்பிடு லட்சுமி, வேணா லட்சுமி சொல்றது அவ்வளவுதான் கேளு. உனக்கு. ஏய் லட்சுமி ப்ளீஸ் லட்சுமி சொல்றது கேளு. ஏய் அத்தை எல்லாம் கூப்பிடாத. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ். அத்தை, லட்சுமி 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 தயவு செய்து ஏய், லட்சுமி. வேண்டாம். நீ சத்தம் போட்டு கூப்பிடாத, அத்தை. சீக்கிரம் வந்துருவாங்க. ஏய் ஏய், ஏய் வேணாம். லட்சுமி. விடு. நான் அத்தை கிட்ட கண்டிப்பா காட்டதான் போறேன். அத்தை, அத்தை சீக்கிரம் வாங்க அத்தை. அத்தை. ப்ளீஸ் ப்ளீஸ் சொன்ன கை எடுத்து கும்பற ப்ளீஸ். குடு போன் குடு. விடு. போன் குடு. போனையே புடுங்கற. விடு. ஏய், மாயக்கண்ணா. ஏய், மாயக்கண்ணா. போன் குடு. அத்தை ஏய், வந்துருவாங்க. போனை விடுன்னு சொல்றேன்ல. ப்ளீஸ் மாயக்கண்ணா. சொல்றது கேளு. நான் உட மாட்டேன். என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல மேடம், அது ஒண்ணும் இல்ல மேடம். லட்சுமி கிட்ட இருந்து போனை வாங்கும்போது தடுமாறி கீழே ஊந்துச்சு. பார்த்து வாங்க மாட்டியா? நீங்க பாத்திரக்கூடாதுன்னு நினைச்சுதான் வாங்கினேன். என்ன? என்னது? ஐயம்மா, ஏய். இல்ல மேடம், நான் பார்த்துதான் வாங்கினேன். ஆனா எப்படியோ தவறி கீழே ஊந்துச்சு மேடம். சரி சரி, இந்த போன் எடுத்து அவகிட்ட கொடு. அத்தை, ம்? ஒரு நிமிஷம். இந்தாங்க அத்தை, இத பாருங்க. என்ன அத்தை, பாத்துட்டீங்கல்ல? ஏய், இப்படி சுத்திக்கிட்டே இருந்தா எப்படி பாக்குறது? சுத்திக்கிட்டே இருக்கா? கொடுங்க, நான் பாக்குறேன். அது கீழே விழுந்ததுல ஏதாவது சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் ஆயிருக்கும். நீங்க கொடுங்க, நான் சரி பண்ணி கொண்டு வரேன். ஓகே பாய். ஐயம்மா, சர்வீஸ்லாம் பண்ண வேண்டாம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி போட்டா சரியாயிடும். குடுறா என் போன். இல்ல இல்ல, நான் சர்வீஸ் பண்ணியே கொண்டு வந்துடுறேன். பாருங்க அத்தை. ஏய், அவன் தான் கீழே போட்டதுக்கு சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போயிருக்கான்ல. சரி சரி விடு, வந்ததும் நானே பாத்துக்கிறேன். போ. ஐயோ. என்ன லக்ஷ்மி, அத்தை கிட்ட வீடியோவை காட்ட முடியலையேன்னு ஃபீல் பண்றியா? பண்ணு பண்ணு. பூமியிலே வாழும் வரை ரத்த பந்தம் மாய்ந்திடுமா? தண்ணீரிலே வாழும் மீனின் கண்ணீரும் கரை சேர்ந்திடுமா? விண்ணுக்கும் மண்ணுக்கும் சொந்தங்கள் இங்குண்டு, அதுபோல ரத்த சொந்தங்கள் அம்மா. பூமிக்கும் சாமிக்கும் சம்பந்தம் இல்லாமல் மண்ணில் ஒரு அப்பாவா என்னால எதுவுமே பண்ண முடியாம போச்சுமா. என்ன மன்னிச்சிரு துளசி. மாமா, அதான் நானும் விஸ்வாவும் எங்க வீட்லயே விளக்கு ஏத்திட்டோமே. இதுக்கப்புறம் லக்ஷ்மி விளக்கு ஏத்துனா என்ன, ஏத்தாட்டி என்ன? நீங்க
அப்படி கோவப்பட்டு போனீங்க? இல்லம்மா, நீ கோயில்ல இருந்து கொண்டு வந்த எலுமிச்சம்பழத்துல லக்ஷ்மி விளக்கேத்திட்டால, அதான். ஓ, இதுதான் உங்க கோவத்துக்கு காரணமா? ஆமாம்மா, இப்ப லக்ஷ்மி விளக்கேத்தினதுனால நீங்க பண்ண பரிகாரம் எல்லாம் வீணா போச்சு பாத்தியா? என்னம்மா சிரிக்கிற? அதெல்லாம் ஒன்னும் வீணா போகல மாமா. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் கோயில்ல இருந்து எடுத்துட்டு வந்த எலுமிச்சை பழத்துல எங்க வீட்லயே விளக்கேத்திட்டேன். கோயில்ல பூஜை சூப்பரா இருந்துச்சுமா. ஓ, பாத்து வா. வரேம்மா. சரிங்க, போயிட்டு வரோம். சரிப்பா. விஸ்வா, கோயில்ல இருந்து கொண்டு வந்த எலுமிச்சை பழத்துல விளக்கேத்த மறந்துட்டோமே. ஆமால, என்னம்மா எலுமிச்சை பழம்? அது பார்த்திபா, பரிகாரத்தை முடிச்சிட்டு சாமி கிட்ட இருக்கிற எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க போற 2 பேரும் சேர்ந்து வீட்ல விளக்கேத்தணுமா. அப்பதான் வேண்டிக்கிட்டது நடக்கும்னு அங்க இருக்கிற ஐயர் சொன்னாரு. அதத்தான் மறந்துட்டோம். என்னடி துளசி, இதெல்லாம் கூடவா மரப நீ? விடு சிவகாமி, அது ஞாபகப்படுத்தி சொல்லிட்டால, அப்புறம் என்ன? சரி, முதல்ல நீங்க 2 பேரும் உள்ள வாங்க, விளக்கேத்திடலாம். வாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து விளக்கேத்துங்க. நினைச்சபடி எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு. இது மட்டும் இல்ல சிவகாமி, நீ மனசுல நினைக்கிறதும் எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். என்ன பாக்குற? எங்க கல்யாணமும் நம்ம குடும்பமும் ஒண்ணு சேர்றதா சொல்றேன். ஐயர் கொடுத்த எலுமிச்சை பழத்துல எங்க வீட்லயே விளக்கேத்திட்டோம். லக்ஷ்மி இப்போ விளக்கேத்துனது ஜூஸ் போட வாங்கின எலுமிச்சை பழத்துல தான். அதனால நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாம எப்பவும் போல ஹாப்பியா இருங்க. நல்ல காரியம் பண்ணமா. நீ மட்டும் வீட்டுல விளக்கேத்தலனா எல்லாமே கெட்டு போயிருக்கும். ஒரு அப்பாவா என்னால எதுவுமே பண்ண முடியலனாலும் அந்த கடவுள் உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் பண்ணிடுறாருமா. அதுக்காக இனிமேலும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நான் இருக்க போறதில்ல. இனிமே நான் உனக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நான் பண்ண போறேன் துளசி. உன்னையும் விஸ்வாவையும் கண்டிப்பா சேர்த்து வைப்பேன்.